வறண்ட பாலைவனத்திலும் லாபத்தை அள்ளி கொடுக்கும் மரபு தங்கம் தமிழ் மண்ணிலா? ஆரடி பொக்கிஷத்தை கடைக்கோடி கிராமத்தில் செழித்து வளர வைத்த விவசாயி யார்? இது என்ன அரபநாடு இல்லைங்க, உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற தருமபுரி மாவட்டம் அரியகுளங்கிற ஒரு வில்லேஜுங்க. பேரிச்ச விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இல்லைங்க, கிட்டத்தட்ட 36 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களுடைய தோட்டத்தில் 36 ரகமான பேரிச்சைகள் நடவு செய்து அறுவடை பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். பயிரிடப்பட்ட 3 வருடங்களில் 2-3 தலைமுறைக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குமா? நல்ல மகசூல் கொடுக்குதுங்க. அதாவது இது வந்து எங்களுக்கு 3வது காப்புது. 3வது காப்புறது 150 கிலோ வரைக்கும் கொடுத்துருக்கு. 1 கிலோ பழம் தோட்டத்திலே 300 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. கிலோ 50 ரூபாய்க்கு கொடுத்தாலும் 200 கிலோ ஒரு மரத்துக்கு வந்தாலும் குறைஞ்சது பாத்தீங்கன்னா மரத்துக்கு 10,000 ரூபாய்க்கு குறவில்லாம வருமானுங்க. வேலையாட்கள் பற்றாக்குறை பிரச்சனை இல்லை, தண்ணீர் பிரச்சனை இல்லை. தை மாசத்துல பூ பூக்குங்க, ஆடி மாசத்துல பழம் அறுவடை முடிஞ்சிடும். 6 மாசம் பனை மரம் மாதிரி சும்மா தான் கிடக்கும். விவசாயத்துக்கு ஒரு லாபகரமான பயிர். பேரிச்சையை பணப்பயிராக பயிரிடுவது எப்படி? அரசாங்கமும் வந்து ஓரளவுக்கு இதனுடைய கொஞ்சம் முன்னேற்றத்துக்காக வந்துட்டு இப்போ ஒரு சின்ன சப்சிடி கொடுக்கறாங்க. தோட்டக்கலையிலையும் சேர்த்திருக்கிறாங்க. அதனால வங்கி கடன் வாங்குறதுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குங்க. லாபகரமான பயிர். சவுதி அரேபியா மாதிரியான பாலைவன நாடுகள்ல மட்டுமே வளரக்கூடிய பேரிச்சைய இந்தியாலையும் பல இடங்கள்ல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சாகுபடி செய்ய தொடங்கினாங்க. அங்கு வளரக்கூடிய பேரிச்சைய நம்ம ஊர்ல சாகுபடி செய்தா என்ன அப்படின்ற நோக்குல தருமபுரி மாவட்டம் அரியகுளம் பகுதியை சேர்ந்த நிஜாமுதன் அப்படின்ற விவசாயி தன்னுடைய நிலத்துல பயிரிட்டு அமோக விளைச்சல் பெற்றதா சொல்றாங்க. சவுதி அரேபியால பேரிச்சை பண்ணையில பல ஆண்டுகளா பணிபுரிந்த அனுபவத்தை கொண்டு நம்ம ஊர்ல பேரிச்சை சாகுபடி செய்யலாம்ங்கிற முன்னெடுப்புல இந்த பயிரை வளர்க்க தொடங்கி சில ஆண்டுகள்லயே நல்ல மகசூல் வந்ததா சொல்றாங்க. இவருடைய சுமார் 15 ஏக்கர் நிலப்பரப்புல பேரிச்சை சாகுபடி செய்யறதாகவும் கூறப்படுது. மஸ்தூர் அம்மர்னு 32 வகையான பேரிச்சை செடிகளை இறக்குமதி செய்து இவங்களுடைய நிலத்துல பயிரிடுறாங்களா. பயிரிடப்பட்ட 3 ஆண்டுகள்லயே மகசூல் கொடுக்க தொடங்கி கிட்டத்தட்ட 90 வருடங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதாகவும் சொல்றாங்க. இவங்களுடைய பண்ணையில 1 கிலோ 250 இருந்து 300 ரூபாய் வரைக்கும் மொத்த வியாபாரிகள் நேரடியா வந்து வாங்கி செல்றதாகவும் சொல்றாங்க. வறட்சி மிகுந்த காலங்கள்ல விவசாயிகள் அண்டை மாநிலங்களுக்கு சென்று பிழைப்பு தேடுறதுக்கு பதிலா நம்ம ஊர்லயே வறட்சியிலும் லாபம் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான பயிர்களை வளர்க்கறதுக்கு தமிழக அரசு மேலும் ஊக்கப்படுத்தணுங்கிற மாதிரியான கோரிக்கையையும் முன் வச்சிருக்காங்க. இந்த பேரிச்சை சாகுபடி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்குபவர் GT ஹாலிடேஸ் ஜெயச்சந்திரன், NCR Pure Cotton Club.